அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செல்லக்குட்டி பட்டிக்காட்டான்குரல்ல இருந்து பேசுறேன். சமீப காலமா இந்த திமுக அரசு ஆடு மேய்ப்பவர்களையும் ஆட்டுக்குட்டியும் பத்தி தப்பா பேசுறாங்க. நாங்க இடையர் குலத்தை சார்ந்தவங்க, ஆயர் குலத்தை சார்ந்தவங்க. எங்களுக்கு தொழிலே ஆடு மேய்க்கிறது. ஆனா இங்க திமுக அமைச்சர்ல இருந்து, திமுக நிர்வாகியில இருந்து, திமுக பொதுச்செயலாளர்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலை அண்ணனை விமர்சிக்கிறங்கிற பேர்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி, ஆட்டை நாங்க கசாப்பு போட்டுருவோம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது ஏன்னா எங்களுக்கு பொழப்பே ஆடு மாடு மேய்க்கிறது. அந்த காலத்துல ஆடு மாடு இல்லைன்னா ஆடு மாடு வச்சிருக்கவங்களை வச்சு ஒரு ஊரே வாழ்ந்துரு, ஒரு சமூகமே வாழ்ந்துரு. இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்து ஒரு 10 ஆட்டுக்குட்டி வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். நாங்க ஊர் ஊரா போய் ஆடு மேய்ச்சி நாங்க எங்க குடும்பம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சர்வ சாதாரணமா ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்களையும் ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் இந்த திமுக அரசுல இருக்கிறவங்க பேசிட்டு வராங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்திலையும் சரி, முதுகுளத்தூர் மாவட்டத்திலையும் சரி 2 அமைச்சர் இருக்காங்க. 2 அமைச்சருமே ஆயர் குலத்தை சேர்ந்தவங்க தான், ஆடு மேய்க்கிறவங்க. அதையும் கருத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. அமைச்சர் நீங்க இதெல்லாம் கண்டிக்கணும். ஆட்டுக்குட்டின்னு இப்படி விமர்சனம் பண்றாங்களே, இது செய்யக்கூடாதுன்னு 2 அமைச்சர்கள் கண்டிச்சு இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும். இல்லைன்னா வர தேர்தல்ல ஆயர் குலத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். சொன்ன மாதிரி இருப்பாங்க. தமிழகம் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆயர் குலத்தோட ஓட்டு எல்லாமே பிஜேபிக்கு தான் விழுக போகுது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நன்றி, வணக்கம்.